ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷாப்பிங் பேக் ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிறைய பேர் கல்யாணத்தில் இந்த மாதிரி தாம்பூல பை, அதுக்கப்புறம் வந்து துணி கேரி பேக்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் நிறையா இருக்கும். அதை வச்சு சூப்பரான 5 யூஸ்ஃபுல் ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப சூப்பரான ஐடியாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1, நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸ் கேரி பேக், அதாவது இது பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் சிடி ஸ்கேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ரேலாம் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு துணிப்பை, அந்த பை தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரி பேக்கை அப்படியே வந்து தலைகீழாக வந்து திருப்ப போகிறோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் புரியல அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கை தலைகீழாக வந்து திருப்பியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடும் இந்த மாதிரி ஒரு பெண்ணை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது அளவு பார்த்தீங்கன்னா இப்படி 2 கை விரலையும் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கோட்டோட கரெக்டாக வந்து இதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு திருப்பி நம்ம எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரியே 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரியே இப்போ மறுபடியும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் உள்ளே இருக்கிற அந்த சுருக்கத்தெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா நீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது செய்யறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் இப்போ உடனே கூட இதை செஞ்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 மடிப்பு வந்து மடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்னர் இருக்கு இல்லையா, அது உள்ள கையை விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் கையை விட்டுட்டு அந்த 2 கார்னரையும் இப்போ பிடிச்சி இப்படி இழுங்க. இப்போ அந்த 2 கார்னரையும் இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி அழகாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து இப்படி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது 1 2 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். கைப்பிடி பக்கம் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் ஃபெஃபிபான் போட்டு ஒட்ட போகிறோம். நீங்கள் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம், பட் ஃபெஃபிபான் போட்டு ஒட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸி. 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இல்லை ஃபெஃபி குயிக் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கார்னர் ஒட்டியாச்சு. அதே மாதிரி 2 கார்னரையும் ஒட்டிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கைப்பிடி பக்கம் இருக்கு இல்லையா, அதில் கரெக்டாக சென்டர் போர்ஷனாக பார்த்துட்டு 2 பக்கமும் ஃபெஃபிபான் போட்டு ஒட்டிடுங்க. நீங்கள் நடுவில் வேணுனாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நடுவில் வந்து நான் ஒட்டலை. இப்போ பாருங்கள், நல்லா இதை காய வச்சுருங்க. இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 2 பேக் இருக்குது, நடுவில் ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த சைடு 2 குட்டி கம்பார்ட்மெண்ட், மொத்தமாக 5 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த கம்பார்ட்மெண்ட்டு. இப்போ பாருங்கள், எப்படி ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் அளவுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி தக்காளி என்னென்ன காயெல்லாம் வச்சுருக்கீங்களோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க, அதாவது இந்த ஃப்ரிட்ஜு வெஜிடபிள் ரேக் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப கசகசன்னு எல்லா காயும் எங்கே இருக்குதுன்னு தெரியறதுக்கு ரொம்பவே ஈஸியான டிப். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி. ஐடியா நம்பர் 2, இதே மாதிரியே குட்டி அந்த தாம்பூல பை இருக்கும் இல்லையா, திருமண தாம்பூல பை இருக்கும் இல்லையா, அதில் அதே மெத்தடில் நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் ஃபெஃபிபான் போட்டு நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் போட்டு குட்டி குட்டியாக வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் நிறைய பேர் இப்போலாம் வந்து நம்ம சானிடைசர் அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறோம், எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க, ஷாப்பிங் பேக்கில் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் மேலே அப்படி குத்தி விட்டுடலாம். என்னென்னலாம் உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பர்ஸ் மாதிரியே ஆகிடும். இப்போ இதை அப்படியே நீங்கள் ஹேண்ட்பேக்கில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேண்ட்பேக் பார்க்குறதுக்கும் கசகசன்னு இருக்காது. உங்களுக்கு எந்த திங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு 5 minutes தான் ஆகும். ஃபெஃபிக்விக் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஐடியா நம்பர் 3, இப்போ இந்த ஐடியாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஜிடபிள் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தான். ஆன்லைனில் நம்ம நிறைய பேர் வந்து காசு கொடுத்து வாங்கியிருப்போம். இப்போ அதை எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கேரி பேக்கை மேல் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரை இப்படி லைட்டாக கையை வச்சு இப்படி கிழிச்சு விட்டிங்கனாவே இந்த மாதிரி வந்துடும். சும்மா ஒரு 1/2 inch அளவுக்கு இந்த மாதிரி கிழிச்சு விட்டுருங்க. 2 பக்கமும் அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சைடும் இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஊசி நூல் வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். நீங்கள் வந்து மிஷின் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி, டக்குன்னு தைச்சிடலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நூல், அதாவது பாவாடெல்லாம் அந்த நாடா கோப்போம் இல்லையா, அது மாதிரி தான் அதை தைக்க போகிறோம். சும்மா ஒரு ஓட்டு தையல் மட்டும் விட்டிங்கன்னா போதும், ரொம்ப நெருக்கமாக தைக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி 2 சைடுமே தைச்சி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக முடிச்சு போட்டு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 சைடும் இந்த மாதிரி தைச்சி வச்சுட்டேன்.
இப்போ அதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து கயிறு வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஹேர் பின் எடுத்துக்கோங்க. ஹேர் பின்னில் இந்த மாதிரி உள்ளன் நூல் வந்து போட்டுக்கோங்க. உள்ளன் நூல் தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்த கயிறு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேர் பின்னில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைட்லேருந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்து வந்துடணும். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கட் பண்ணிவிட்டு அந்த நூலை எடுத்துட்டு திருப்பி அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டுட்டு, அதாவது ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி வந்துடணும். இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வெளியில் வந்துருச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போது இந்த சைடு எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே இந்த சைடு ஃபஸ்ட்டு அந்த சைட்லேருந்து உள்ளே இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணி அதே மாதிரியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்து சுற்றி இதை வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த சைடும் வந்து எடுத்தாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற நூலை இந்த பக்கமும் கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடும் இந்த மாதிரி 2 நூல் வந்து இருக்கணும், அதே மாதிரி இந்த சைடும் 2 நூல் வந்து இருக்கணும். இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை பிடிச்சி இப்படி இழுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சுருக்கு பை சூப்பராக ரெடி ஆகிடும். இது எதுக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டை வந்து உள்ளே போகாமல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய நாட்டாக போட்டுக்கோங்க. 2 சைடுமே அதே மாதிரி பெரிய சைஸ் நாட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய ரிவ்யூஸ் ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன். கட்டப்பை வச்சு எப்படி ரிவ்யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், என் கார்ட்லையும் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட வெஜிடபிள் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அழகாக சுருக்கு பை மாதிரி வந்துடும். இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே இன்னொரு பேக்கும் செஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மார்க்கர் வச்சு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை வரைகிறது வேணாலும் வரைஞ்சி வச்சுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஆன்லைனில் காசு கொடுத்து தான் வாங்கணும்னு கிடையாது, நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஐடியா நம்பர் 4. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஃப்ரிட்ஜ் ஹேண்டில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வேஸ்ட் கிளாத்தில் அதில் ஒரு ரோஸ் ஒட்டியிருந்தேன். அந்த ரோஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த மாதிரி ஷாப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. அந்த ஷாப்பிங் பேக்கில் உங்களுக்கு எந்த கலர்ஸ், நிறைய கலர் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. அந்த ஷாப்பிங் பேக்கில் நமக்கு தேவையான போர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் லைனில் ஸ்ட்ரிப்பு மாதிரி தான் நமக்கு தேவை. அதாவது இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பு தான் நமக்கு வந்து தேவை. உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணுமோ அத்தனை ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்புறம் குட்டியாக ஒரு சின்ன மடிப்பு, அந்த எண்டு இருக்கு இல்லையா, அதில் சின்னதாக ஒரு மடிப்பு, அந்த ரோஸ் பட்டு நடுவில் இருக்கும் இல்லையா, அதுதான் இது. நெக்ஸ்ட்டு கையை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை அப்படியே இப்படி திருப்புங்க. எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து முடியுதா, அந்த இடத்துல கையை வச்சுட்டு இதை அப்படியே அப்படி டர்ன் பண்ணுங்கள். இந்த இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அந்த இது எங்கே முடியுதோ அந்த இடத்துல கையை அப்படி வச்சுட்டு கட்டவரில் அடியில் வச்சுக்கோங்க. அதை அப்படியே இப்படி டர்ன் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பெட்டல் மாதிரி வந்துடும். இது ஃபஸ்ட்டு டைம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். மேலே செய்கிறத விட நம்ம கீழே எவ்வளோ க்ரிப்பாக பிடிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த ஃப்ளவர் செய்கிறதுல ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ கீழே நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக டர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட க்யூட்டான ரோஸ் ஃப்ளவர் அழகாக ஒரு ஷாப்பிங் பேக்கில் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இதை நல்ல நூல் வச்சு நம்ம எப்படி டைட்டாக வந்து எவ்வளோ டைட்டாக உங்களால் கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து டைட்டாக கட்டிக்கோங்க. இந்த ஃப்ளவரை வச்சு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஃப்ளவரை வச்சு நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் செய்யலாம். அது என்னென்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஒரு 2 டைம் இந்த ரோஸை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3வது டைம் ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள் நம்மளோட க்யூட்டான ரோஸ் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஏற்கனவே வந்து எல்லோ கலர்லேயே செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஐடியா நம்பர் 5. இது வந்து நார்மலாக ஒரு ஐடியா தான். இப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லி சாரீஸ், ரொம்ப சீக்வன்ஸ் வச்ச சாரீ, எம்ப்ராய்டரி வச்ச சாரீலாம் மடித்து வைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து நம்ம அதை வந்து பாதுகாத்த மாதிரி இருக்கும். இதுக்காக வந்து ஆன்லைனில் செலவு பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பட்டு சாரீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாரீ எப்படி மடிக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஐடியா நம்பர் 6. இது ஐடியா கிடையாது, ஒரு சின்ன போனஸ் டிப்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேரி பேக் நார்மலாக இருக்கும் இல்லையா, ரொம்ப மெலிசாக சில கேரி பேக்ஸ் இருக்கும். அந்த கேரி பேக்கை என்ன பண்ணுறோன்னா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கொயர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம உங்கள் வீட்டில் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்கொயர் பீஸ்லேயும் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன முடிச்சு குட்டி குட்டி பேக் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன மூட்டை மாதிரி இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பவுடர் வந்து வரும். அந்த மாதிரி இருக்கிற பேக்காக எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் கபோர்ட், வார்ட்ரோப் இந்த மாதிரி சாரீஸை போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.